இதில் பார்த்தீங்கன்னா எந்த வித சீக்கும் கிடையாது. ஒரு லீஃப் மைனரோ ஒரு இலைக்கருகளோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து சாயலில் வந்து எல்லா வித நியூட்ரியன்ட்டையும் கொடுத்துடலாம். டிஏபி, பொட்டாசு, மைக்ரோ நியூட்ரியன்ட், செகண்ட் நியூட்ரியன்ட்டு, வேரோட்டத்துக்கு மைக்ரோரைசியா, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. எல்லாமே அடியிலே கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் கருகருன்னு இருக்குது பயிர். பயிர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடியிலே எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா குழிக்கு வந்து 4.5 to 5 டன் வரும் வெங்காயம். சின்ன வெங்காயம். நாட்டு வெங்காயம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரும். இது வந்து விதை வெங்காயம். உங்களுக்கு தண்டு எந்த அளவுக்கு ஊக்கமாக வருதோ அந்தளவுக்கு வந்து காய் வந்து பெருவட்டாக இருக்கும். அதே போல் வெங்காயத்தாள் வளரக்கூடாது. இது வந்து அளவான வளர்ச்சி தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முழங்கால வளர்த்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தாள் வளர்ந்தது அப்படின்னா சீக்கு வந்து அப்படியே தாள் சாஞ்சிடும். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வெங்காயத்தாளுக்கு வந்துடும். அப்போ வெங்காயத்தாளை பொறுத்த வரைக்கும் அளவான வளர்ச்சியில் தான் இருக்கணும். அதிகபட்சம் 1 அடி கீழே தான் இருக்கணும். எப்படி கருகன்று இருக்கு பாருங்க. 1.5 விழுக்காடு நுனிக்கருகளுங்கிறதே தொழிலோட கிடையாது. இந்த லேஸ் கருகள் இருக்குதான் செய்யும். இந்த லேஸ் கருகள் இல்லை அப்படின்னா தாள் வந்து வளர்ச்சி நிறையா வந்துடும். வளர்ச்சி நிறையா வந்ததுன்னா பூ பூக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த முனிக்கருகள், அதாவது லேஸ் கருகள், மஞ்சள் மாதிரி இருக்கக்கூடிய கருகள் இருக்கிறது நல்லது தான். இல்லாமல் இருந்ததுன்னா வளர்ந்து வந்து பூ பூக்கும். நிறைய பேர் இந்த கருகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தாளில் பொறுத்த வரைக்கும் இந்த முனிக்கருகள் லேசாக இருக்கிறது தான் வெங்காயத்தாள். இந்த முனிக்கருகள் லேசாக இல்லாமல் வந்தது அப்படின்னா அந்த காய் வந்து சிறப்பாக வராது.